கரூரில் தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த நிலையில் ஒரே நேரத்தில் உடல்கள் தகனம் செய்யப்பட்டன. சனிக்கிழமையன்று நடந்த தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கரூரைச் சேர்ந்தோரின் உடல்கள் பாலாம்பாள்புரம் எரிவாயு மயானத்தில் எரியூட்டப்பட்டன. நாள் ஒன்றுக்கு 4 முதல் 5 உடல்கள் எரியூட்டப்படும் நிலையில் ஒரே நேரத்தில் 9 உடல்கள் மயானத்தில் எரியூட்டப்பட்ட நிகழ்வு மின்மயான ஊழியர்களை கலங்க வைத்தது. சடலத்தை எரியூட்ட 2250 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டோருக்கு துணை நிற்கும் வகையில் மின்மயான ஊழியர்கள் நெரிசலில் உயிரிழந்தோரின் உடல்களை எரியூட்ட பணத்தை வசூலிக்கவில்லை. தாந்தோன்றிமலை உள்ளிட்ட பிற பகுதிகளில் உள்ள மயானங்களிலும் இறந்தவர்களின் உடல்கள் உறவினர்களின் கண்ணீர் அஞ்சலியோடு எரியூட்டப்பட்டன. இதற்கு முன்னர் கொரோனா காலத்தில் ஒரே நாளில் அதிக சடலங்கள் எரியூட்டப்பட்டன. எனக்கு 24 ஹவர்ஸ் உழைப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்ன தேவை, என்னுடைய பயோகேஸ் நிர்வாகம் என்ன சொல்லிங்கன்னா, என்னுடைய ட்ரஸ்ட் சேர்மன் மிஸ்டர் தங்கலையா என்ன உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த ஸ்பாட்லேயே செஞ்சு கொடுக்கணும். ஒரு லிட்டர் தண்ணி கேட்டால் கூட நாங்கள் வாங்கிட்டு வந்து உடனே கொடுக்கணும். நாங்கள் கௌரவம் பார்க்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய மின்மயானத்தினுடைய பயோகேஸினுடைய பண்ணிகிட்டு இருக்கோம்.